வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்துகின்ற இணையவெளி நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையான இந்த தினசரி நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே, டென்மார்க் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கிய ஒரு பொக்கிஷம் ஞான களஞ்சியம். எளிமையான சூட்சுமமாக கருத்துக்கள் பொதிந்த கவிதை தொகுப்பு. இந்த கவிதைகள் எல்லாமே இறைநிலை தன் மூலமாக உலகத்துக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி. எந்த கவிதை அவரோட மனதுல தோன்றி எழுத்து வடிவம் பெற்ற உடனே அது அனைவருக்கும் கொண்டு கொடுத்துருவாங்க. நிறைய கலைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்களை பற்றி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கள பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து வித்தைகளையும் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்களாம். ஏதோ ஒரு சிலவற்றை மறைச்சு வச்சிருப்பாங்களாம். என்ன காரணம்? தன்னை விட சீடன் உயர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமா. இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் குரு என்கின்ற வார்த்தைக்கு முழுமையாக தகுதி பெற்றவர்களாவர்கள் அப்படின்னு நமக்குள்ள கேள்வி வரும். மகரிஷி அவர்கள் ஒரு முறை கூறினாங்க, பொங்கல் பற்றிய ஒரு பாடல் எழுதுறாங்க. வெட்டவெளி என்ற பானைக்குள்ளே வேகுதுபார் அரிசி அப்படின்னு அந்த பொங்கல் திருவிழாவில் நாம செய்யக்கூடிய லௌகீக நிகழ்வுகளை இறை தத்துவத்தோட ஒப்பிட்டு ஒரு அருமையான கவிதை எழுதுறாங்க. இந்த கவிதைய முதல் நாள் இரவு எழுதுறாங்க, மறுநாள் காலையில வகுப்புல கொண்டு வந்து படிச்சு காமிச்சுறாங்க. அது மட்டும் சொல்லல, அந்த படிச்சு காண்பிச்சு மக்களுக்கு கொடுத்த உடனே தனக்கு கிடைத்த நிறைவை எதோட ஒப்பிட்டாங்க? அங்குதான் சுவாமிஜியோட மிகப்பெரிய பெருமை. ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு உணவு கொடுக்கலன்னா அவளோட உடம்புல அந்த உணவு சேர்ந்து எவ்வளவு வலிய கொடுக்கும் அப்படின்னு எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். அது எவ்வளவு கொடுமையான வலி, அது போல நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தை உணவை அருந்தும் போது அந்த தாய்க்கு கிடைக்கும் பாருங்க அந்த ஒரு எக்ஸ்டசி, பேரின்பம். அந்த நிலைய நான் உங்களுக்கு கொண்டு வந்து இந்த கவிதையை படிக்கும் போது கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்றைய பாடலோட தலைப்பு பாத்தீங்கன்னா அர்ப்பணம் அப்படிங்கிற வரியில மகரிஷி கொடுத்திருக்கக்கூடியதான். இந்த வார்த்தைக்கு இலக்கணம் தான் இந்த நிகழ்வு இல்லைங்களா? தன்னுடைய எண்ணம், சொல், செயல்ல தோன்றக்கூடிய அனைத்தையும் உலக மக்களுக்கு அர்ப்பணிச்சு கொடுத்துடுறாங்க சுவாமிஜி. நமக்கு பிரம்மஞானி, அருட்செல்வர், அருள்நிதி, துணை பேராசிரியர், பேராசிரியர், இப்படி எத்தனையோ பட்டங்களை கொடுக்கிற மகரிஷி தனக்கென எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு பட்டம் என்னங்க? உலக நல தொண்டன் வேதாத்திரி. அடக்கம் அமர் அருள் உய்க்கும் அப்படிங்கிற வள்ளுவரோட குரலுக்கு மகரிஷி தான் ஒரு அருமையான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஏன் சுவாமிஜிய இந்த அளவுக்கு இந்த நேரத்துல நாம பேசக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, இறைநிலையை பொறுத்தளவுல காரணமின்றி காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இறை நீதிப்படிதான் நடக்குது. இன்னைக்கு நாளும் இந்த பாடலும் எப்படி ஒரு அருமையான ஒரு இணைப்பு கொடுத்திருக்கு பாருங்களேன்.
இன்னைக்கு செப்டம்பர் 5வது நாள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய பிறந்த நாள். அத அவர் எப்படி கொண்டாட சொன்னாருங்க? ஆசிரியர் தினமாக கொண்டாட சொன்னார். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாணவர்களுடைய குற்றத்தை நீக்கி அறியாமை இருளை போக்கக்கூடிய ஆசிரியர்கள், குற்றத்தை நீக்கக்கூடிய ஆசிரியர்கள் தினம். அவர்கள் யாருங்க? வழிகாட்டுபவர்கள். அப்ப அதே பொருள்தான் குரு அப்படிங்கிற வார்த்தையும். கு என்றால் அறியாமை, ரு என்றால் நீக்குபவர். என்ன வித்தியாசம் ஆசிரியருக்கும் குருவுக்கும்? வழிகாட்டி ஆசிரியர் வாழ்ந்து காட்டும் போது குருவாக பரிமணிக்கிறார். அப்ப ஆசிரியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கணம் எப்படி? இதுக்கு ஒரு நிஜமான நிகழ்ந்த ஒரு நிகழ்வுங்க. ஒரு ஆசிரியர், அவர் முதுமையில ஒரு ரிட்டையர் ஆன பிறகு ஒரு இடத்துக்கு போறாரு. அங்கே நிறைய பேர் அவருடைய உரையை கேட்கறதுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாணவர், அவர் இந்த ஆசிரியர் கிட்ட பேசுறாரு. ஐயா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆசிரியர்களுக்கு நிஜமாகவே ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவர்கள் ஏற்றி விடக்கூடிய ஏணி போன்றவர்கள். அந்த ஏணியோட வேலை ஏத்தி விடுறது மட்டும்தான். யார் ஏறுறாங்க, அவங்க ஏறுறவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர். அதனால அவருக்கு நினைவுல இல்லை. என்னுடைய மாணவர், அப்பா எனக்கு நினைவுல இல்லைங்கிறாரு. உடனே அந்த மாணவர் சொல்றாரு, ஆமாங்க ஐயா, நான் உங்ககிட்டதான் ஆரம்ப காலகட்டத்துல கற்றுக்கொண்டேன். நீங்க தான் எனக்கு முன்மாதிரி, ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்களை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டுதான் நான் இன்னைக்கு வாழ்க்கையில இவ்வளவு முன்னேறி இருக்கேன். என்ன உங்களுக்கு நினைவுக்கு வர்றதுக்கு ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறேன். ஐயா, நான் உங்ககிட்ட சின்ன வயசுல படிக்கும் போது ஒரு நாள் நடந்த நிகழ்வு. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன். நம்முடைய பள்ளியில ஒரு பெரிய பண்ணையார் வீட்டு பையனும் படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பையன் ஒரு விலை உயர்ந்த கடிகாரம், வாட்ச் கட்டிட்டு வந்தான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அந்த வாட்சை நான் எனக்கு வேணும்னு நினைச்சு எடுத்துட்டேன், அதாவது திருடிட்டேன். அந்த பையன் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினாரு. நீங்க சொன்னீங்க யாரோ ஒருத்தர் தான் இந்த வகுப்புல எடுத்திருக்க முடியும், அத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வரிசையா நில்லுங்க, உங்களோட கண்ணை கட்டிடுவேன் நானு. ஒவ்வொருத்தருடைய புத்தக பையையும் பேக்கையும் நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன், செக் பண்ணி பாக்குறேன். யாரு இருந்ததோ அவங்க கிட்ட இருந்து எடுத்து நான் அந்த மாணவனுக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. எல்லாருமா உட்கார வைக்கிறாங்க. நின்னுட்டு எல்லாரும் கண்ணை கட்டி இருக்காங்க. ஆசிரியர் ஒவ்வொருத்தரோட பாக்கெட்ல எல்லாத்துலயும் செக் பண்றாரு. இந்த மாணவர் கிட்டக்கையும் வராரு, கைய வைக்கிறாரு, செக் பண்றாரு. அந்த கடிகாரம் கிடைச்சது. உடனே எடுத்து அந்த யாரோடது தொலைஞ்சு போச்சோ அந்த மாணவருக்கு கொடுத்துட்டார். இது நடந்த நிகழ்வு. இந்த மாணவர் சொல்றாரு, எனக்கு அன்னைக்குதான் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா, நாங்க கண்ணை மூடிக்கிட்டு இருந்தோம், நீங்க எங்களை செக் பண்ணீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் நான் தான் திருடினேன்னு. ஆனா என்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல, எனக்கு அந்த அறிவுரையும் நீங்க சொல்லல. ஆனா எனக்கு அந்த குற்ற உணர்ச்சியே என்னை மாத்திடுச்சுங்கய்யா. என்னை தெரிஞ்சு கூட, நான் செய்த தவறு தெரிஞ்சு கூட நீங்க என்னை தண்டிக்கலையே, அப்ப எவ்வளவு உயர்ந்தவர் நீங்க அப்படின்னு சொன்னார். ஏன் நீங்க என்ன தண்டிக்கல? எனக்கு ஒரு அறிவுரை கூட சொல்லலையே, ஏன் அப்படின்னு கேக்குறாரு அந்த மாணவர். அப்போ அந்த ஆசிரியர் சொல்ற விடைதான், வாழ்ந்து காட்டுபவரும் ஆசிரியரே அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். தம்பி, நான் உன்னுடைய கண்ணை மட்டும் கட்டல, என்னோட கண்ணையும் கட்டி கொண்டுதான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா எனக்கு எல்லா மாணவர்களும் ஒண்ணுதான். அதுல யாராவது ஒரு மாணவர் தவறு செய்திருந்தாலும் அவங்களை திருத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கே ஒழிய அவரை சுட்டி காட்ட வேண்டிய தன்மை எனக்கு இல்லை. அதுதான் ஆசிரியருடைய அறப்பணி அப்படின்னு சொல்றார். இது இன்னும் அவரோட இமேஜை உயர்த்துது அந்த மாணவருடைய மனதுக்குள்.
இப்ப எவ்வளவு நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்ப கண்ணை மூடி யோசிச்சீங்கன்னா நமக்கு முதல்ல ஆரம்ப பாடசாலையில நாங்க எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிச்சது இல்ல, நீங்க எல்லாம் படிச்சிருந்திருக்கலாம். முதல்ல 1ஆம் வகுப்புக்கு தான் போனவங்க. அங்கே ஆனா சொல்லி கொடுத்த ஆசிரியர். அதற்கப்புறம் நமக்கு மாரல் சயின்ஸ் வகுப்புல எதெல்லாம் செய்யணும், எப்படி நல்ல ஒரு வாழ்க்கை நெறியில எப்படி வாழணும், மரியாதை கொடுத்து வாழணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்த குருமார்கள். இன்னைக்கு அழகா எழுதுறோமே, நம்மளோட கையெழுத்து சரி பண்ணவங்க இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட கையெழுத்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இது சரியில்லை, நீ இன்னும் 4 பேஜ் எழுதிட்டு வா. அன்னைக்கு திட்டிக்கிட்டே எழுதுவோம் வீட்டுல. எங்கேயும் போக விடாம இவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரே, ஹேண்ட் ரைட்டிங் எழுதிட்டு வா தினமும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம கையெழுத்து அழகாக இருப்பதற்கு அன்னைக்கு ஒரு ஆசிரியர் தானே நமக்கு விதையாக இருந்திருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் குருமார்களாக மலர்கிறார்கள். இப்ப இன்னைக்கும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆசிரியரை பற்றிய ஒரு விஷயம் படிச்சேன். அந்த ஆசிரியர் தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில தமிழாசிரியராக பாடம் சொல்லி கொடுத்து வருகிறார். அவர் பேரு துரைபாண்டியன். 2014ஆம் ஆண்டு அவர் ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று ஆசிரியராகிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆசிரியர் பணியில என்ன சிறப்பா செய்யறாருன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு உலகமே டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு மாணவர்கள், அதுவும் குறிப்பா இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டிஜிட்டலைசேஷன். ஏன்னா அதுல அதுல நிறைய மைனஸும் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. இந்த கோவிட்ல நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி அதுலயே வாழ்க்கை போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள வெளியே பேசக்கூடிய தைரியம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா வகுப்பு எடுக்கிறது, இப்ப நம்ம நடத்துற கிளாஸ்ல எல்லாம் இன்டராக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேரை நம்ம பேச வைக்கிறோம். முகம் காட்ட முடியாததுனால நிறைய பேர் தைரியமா பேசினாங்க. இங்கே மனவளக்கலையில் நடந்த ஒரு மாற்றம். ஆனா அங்கே பள்ளிங்கும் போது பாடம் நடத்தணும், சிலபஸ் நடத்தணும், யாரையும் பேச அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல இருந்ததுனால நிறைய பேர் தன்னோட கருத்தை வெளியவே சொல்லாம இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இவர் என்ன பண்றாரு, திருவள்ளுவர் மாதிரியே வேஷம் போட்டுட்டு திருக்குறள் பாடம் நடத்துறாராம். அப்ப அந்த பசங்களுக்குள்ள எதை பார்க்கிறோமோ அதுவாக மாறக்கூடிய தன்மை மனசுக்கு இருக்கு இல்லைங்களா? அதனால அந்த வள்ளுவரை பார்த்துக்கிட்டே அந்த குறளோட விளக்கம் கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஆழமாக பதியுது. அதே போல எந்த ஒரு தலைவரை பற்றியோ இல்ல ஒரு அரசரை பற்றியோ பாடம் எடுத்தார்னா அவரை மாதிரியே அவர் வேடம் போட்டு கொண்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாராங்க. அது மட்டுமல்ல, அவரு எல்லா மாணவர்களோடையும் அமர்ந்து சாப்பிடுறாரு. அந்த குழந்தைகளுக்கு எப்படி சாப்பிடணுங்கிறதெல்லாம் கூட போதிக்கிறார். நிறைய கலைகள் பாட நேரம் போக அந்த குழந்தைகளுக்கு கலைகளை எல்லாம் நிறைய கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை மாதிரிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. எவ்வளவு ஒரு அந்த அறப்பணிய அர்ப்பணித்து செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர், பகவான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். அவரை நான் நேர்லயே சந்திச்சிருக்கிறேங்க. சின்ன வயசு பையன், ஒரு அரசு பள்ளியில தான் ஒரு பின்தங்கிய கிராமத்துல வேலை செய்யறாரு. இந்த சாட்டைன்னு ஒரு படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இயக்குனர் சமுத்திரக்கனி அருமையாக அந்த ஆசிரியர்னா இப்படித்தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அடையாளமா ஒரு படம் நடிச்சிருப்பார். அதே போல இந்த மாணவர், இந்த ஆசிரியரும் பகவான்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய ஆசிரியரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு தான் படிச்ச கல்லூரியில தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் சரவணன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர். அவர் ஹிந்தி பாடமும் எடுத்தாரு, ஆங்கில பாடமும் எடுத்தாராம். அவரை மாதிரியே நான் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு இவரும் சொல்லி கொடுத்து ஒரு முறை அவருக்கு டிரான்ஸ்பர் போட்டுடுறாங்க வேற ஸ்கூலுக்குங்க. இந்த ஒரு ஊருக்குள்ள எந்த விதமான ஒரு தவறான விஷயம் வரக்கூடாதுன்னு மறியல் பண்ணுவாங்க, பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அமைதியா உட்கார்ந்து அந்த மாதிரி மாணவர்கள் மறியல் பண்றாங்க. இந்த ஆசிரியர் இந்த பள்ளியை விட்டு போக கூடாதுன்னு கட்டி பிடிச்சிட்டு அழறாங்கங்க. இதை பத்தி பேப்பர்ல எல்லாம் வந்தது. அந்த ஆசிரியரை நேர்ல கூப்பிட்டு ஒரு இயக்கத்தின் மூலமாக அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு பாராட்ட அழைச்சோம். ஆனா அவர் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு பேசுறாரு. என்னன்னா, இதுதான் ஒரு ஆசிரியருடைய இயல்பு.
இப்ப ஆசிரியர் தினத்தை பத்தி நிறைய சொல்லிட்டோம். அந்த அர்ப்பணிப்பு என்கின்ற விஷயம் இப்ப மகரிஷிக்குள்ள வந்ததுக்கு அவரும் ஆசிரியராகத்தானுங்க வாழ்க்கையை தொடங்கினாரு. மகரிஷியோட வாழ்க்கையில அவர் முதல்ல ஆசிரியர் பணியில இருந்துதான் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் விளங்கி நமக்கு தத்துவத்தை விளக்கினாங்க. சோ அப்படி விளக்குவதற்காக இப்ப இவங்கெல்லாம் தன்னுடைய கல்விய, தங்களுடைய நேரத்தை அர்ப்பணிச்சாங்க. ஆனாலும் அது ஒரு அறப்பணினாலும் தொழில் தான் இல்லையா? அவங்களுக்கு அது வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாகத்தான் இருந்தது. அப்ப அதையும் கடந்த ஒரு அர்ப்பணம் தான் இன்னைக்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல் சொல்கின்ற அர்ப்பணம் பற்றிய விஷயங்கள். ஏன்னா சுவாமிஜி அவரோட வாழ்க்கையை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துக்கு அமைதி வருவதற்கான அத்தனை விஷயங்களையும் இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தரணும் எளிமையாக. அப்படி தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சவர். தெரியும் நமக்கு, அவரு ஒரு காலத்துல மிக பெரிய ஒரு தொழிலதிபராக அன்றைய காலகட்டத்துல கூட 1,00,000 ரூபாய் மாசத்துக்கு அருமையாக தன்னுடைய சம்பாத்தியத்தை கொண்டு மக்களுக்கு, அந்த கிராம மக்களுக்கு, அத்தனை தொழில் தன் கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செய்தாங்க. அப்புறம் ஒரு சரிவு வந்தது நமக்கு தெரியும். அந்த சரிவு வந்த போது சுவாமிஜி எண்ணம் பற்றின ஒரு அருமையான ஒரு விஷயத்த அன்னைக்குதான் அவங்களோட மனதுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தது. நான் அடுத்த வருடம் இந்த நாளைக்குள்ள என் கடனை எல்லாம் கழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆனால் கடன் எல்லாம் கழிஞ்சிடுது. ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அடுத்த வேலை தேவைக்கு பணம் இல்லை. அப்போதுதான் எண்ணத்தினுடைய பெருமையை சுவாமிஜி யோசிச்சு இந்த சங்கல்பத்தை வடிவமைச்சாங்களாம். வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் கிடைக்கணும், என்னுடைய எண்ணத்தை அதுக்கேத்த மாதிரிதான் நான் அழுத்தம் கொடுக்கணும்னு. அப்போ சொல்றாங்க, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்தது, இவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சு இப்படி வாழ்க்கை மாறுவதற்கான காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த சங்கல்பம் தோன்றுவது ஒன்று, எண்ணத்தினோட ஒருங்கிணைப்பை பற்றி நான் ஆராய்ச்சி செய்து பார்த்து அந்த எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் இருந்துடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு கிடைச்சது. ரெண்டாவது, என்னுடைய நோக்கம் என்ன, உலகத்துக்காக என்ன அர்ப்பணிச்சுக்கணும். இதே இந்த பிசினஸ் அப்படியே உச்சக்கட்டத்துல போயிட்டு இருந்ததுன்னா இதை விட்டுட்டு நான் போக முடியுமா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில அந்த பிசினஸ் போயிட்டு இருக்கும்போது யார்கிட்ட ஒப்படைக்கிறது, அதுல எவ்வளவு தேவைகள் இருக்கும், மகரிஷியோட இருப்பு எவ்வளவு முக்கியம் அந்த இடத்துல. அந்த பொறுப்புல இருந்து டக்குன்னு வெளியில உலக சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணிச்சிட முடியுமா? அதற்கு இறைநிலை கொடுத்தது இந்த பாடம், இந்த நிகழ்வு. இப்படி யாராலையாவது யோசிக்க முடியுமாங்க? அதுதான் பாரதி சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடான்னாரு. அப்ப இதுதான் மகரிஷியும் அன்னைக்கு அனுபவிச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்துல கூட இறைவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, நான் உலக சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும்னா நான் விட்டுட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்கணும். பெரிய தொழில்னா அதை டக்குன்னு விட்டுட்டு வர முடியாம என்னோட மனசு இருக்கலாம். இத்தனை தரியின இவர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் இந்த தொழில நடத்தணுமே, எப்படி நான் டைமை ஒதுக்குவேன் உலக சமுதாயத்திற்கு. இந்த ஒரு சலனம் வாழ்க்கையில வரக்கூடாத அளவுக்கு இறைநிலை ஒரு செயலை சிருஷ்டித்தது. அதனால 1/1/1961 58ல ஆரம்பிச்சுட்டாங்க உலக சமுதாய சேவா சங்கத்தை. குடும்பத்தையும் கவனித்து கொண்டு உலக சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொஞ்சம் கொஞ்சமாக மகரிஷி ஒரு அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை பரப்ப தொடங்கும் போது ஒரு நாள் முடிவு பண்றாங்க, நன்று ஜனவரி 61ஆம் ஆண்டு நாள் 1 ஞாயிற்றுக்கிழமை காலை. எவ்வளவு அழகா அந்த டைம் அண்ட் டேட்டோட எழுதுறாங்க பாருங்க. இன்று நான் உலக சமுதாயத்திற்கு என்னை முழுதும் அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன். என்றுமே இனி எனது அறிவின் ஆற்றல் யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்விற்கே சென்றிடுவேன். ஊர் ஊராய் நாடு நாடாய் சமத்துவ சமாதான தொண்டு செய்வேன். எவ்வளவு ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தா இப்படி ஒரு பாடல் எழுத முடியுங்க இல்லையா? நம்ம எல்லாம் கூட 1ஆம் தேதி ஆச்சுன்னா எவ்வளவு உறுதிமொழி எடுக்கிறோங்க, இந்த வருஷம் பூரா இப்படி இருக்கணும்,
இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்னு எல்லாம் நிறைய உறுதிமொழி எடுத்துக்கிறோம் 1வது நாள். ஆனா அது எத்தனை நாள் முழுவதுமாக பின்பற்ற முடிஞ்சிருக்குன்னா கேள்விதான், இல்லைங்களா? ஆனா சுவாமிஜியோட உறுதி என்னங்க? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் உலக சமுதாய சேவா சங்கத்தை நிறுவி அதன் மூலமாக உணர்ந்தவர்கள் எண்ணிக்கையை உயர்த்தணும். அதுதான் அவரோட ஒரே நோக்கம். உலக அமைதி இத்தனை வருடத்துக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறதுதான் மகரிஷியுடைய 2125க்குள்ள வந்துடணும். அதுதான் மகரிஷியினுடைய நோக்கம். அப்ப அதற்கு தன்னை அர்ப்பணிக்க கூடிய போது அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, இன்று முதல் இனி எனது அறிவின் ஆற்றல் யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்விற்கே. அப்போ அங்க 2 பேர் இருக்காங்களே, தன்னை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம், அதுவும் கடமை தானேங்க. அதுக்கும் ஒரு உறுதிமொழியை அடுத்தது கொடுக்குறாருங்க அதே நாள்ல. ஏன்னா மகரிஷி இந்த எண்ணம் தனக்கு எப்ப விழுந்ததுன்னு யோசிக்கிறாங்க. என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் என் உடல் பொருளோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். அன்னைக்கே சொல்லிட்டாங்க. தன்னுடைய 48வது வயசுல ராமலிங்க வள்ளல் பெருமானார் சூட்சுமமாக மகரிஷி கூட இணைஞ்சாங்க இல்லையா, அந்த நாள்ல எழுதுறாங்க அந்த பாட்டை. என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிந்தாரோ அன்று முதல் என் உடல் பொருளோடு அறிவை அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். அங்க அருட்பணிக்கு தான், பொது சொத்து ஆக்கல. இங்கேயும் பார்த்துக்கிட்டு அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால சொல்றாங்க, அருட்பணிக்கே அர்ப்பணித்து விட்டேன். இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானார் எந்த செயல் செய்யவென்று உணர்த்துவாரோ அதுவே நன்று எனக் கொண்டு அதை நான் முடிக்கும் பெற்றால் நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். மகரிஷியுடைய நட்பு வட்டத்தை பார்க்கும்போது ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சீடராக இருந்து அவரை பின்பற்றி வந்த பல சீடர்கள் வேதாத்ரி மகரிஷிக்குள்ள வள்ளலார் தத்துவத்தை உணர்ந்து இணைஞ்சிருக்காங்க. முக்கியமாக அருள் வள்ளலார் அப்படியே பின்பற்றி அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பொள்ளாச்சியை சார்ந்த அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா அவர்கள், அடுத்தது முருகேசன் ஐயா அவர்கள், இந்த மாதிரி மகரிஷி கூட இருந்து பொருளாலும் அருளாலும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு உதவி செய்த அனைவரும் வள்ளலாருடைய சீடர்களாக இருந்து மகரிஷிக்குள்ள வள்ளலார பார்த்தாங்க. அதனாலதான் அந்த வரி எழுதுறாரு, இன்னைக்கு வள்ளலார் என்ன சொல்வாரோ அதைத்தான் நான் செய்யறேன், அதை செய்யறதுக்கு நல்லறிஞர் பலர் எனக்கு நட்பை அளிக்கின்றார். அப்ப அப்படிப்பட்ட பலருடைய உதவியால தன்னுடைய அறிவு, தனக்கு கிடைத்த ஞானம், தனக்கு கிடைத்த பொருள் அத்தனையும் கொடுத்துட்டாங்களாம் சுவாமிஜி. இதுக்கு ஒரு சாட்சியாக ஒரு நிகழ்வு, ஆழியாறுல ஒரு முறை மகரிஷிக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு விருதும் கூடவே அதற்கான தொகை பண முடிப்பு சோ மெனி டாலர்ஸ்ல கொண்டு வந்து மேடையில கொடுக்குறாங்க. அங்கே நாங்க ஒரு பயிற்சி வகுப்புக்கு போயிருக்கும் போது அங்க நிகழ்கிறது அந்த நிகழ்வு. அப்ப மேடையில வச்சு மகரிஷிக்கு அந்த அவார்டையும் கொடுக்குறாங்க, அந்த பண முடிப்பையும் கொடுக்குறாங்க. அந்த அவார்டை வாங்கி வச்சுட்டு அந்த பண முடிப்பை வாங்கின அடுத்த கணம் பக்கத்துல நம்முடைய தலைவர் எஸ்கேஎம் ஐயா நிக்கிறாங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டாருங்க. உடனே ஞாபகம் வந்தது எனக்கு, கர்ணனை பத்தி சொல்லும் போது இடது கையில் எடுத்தா கூட அப்படியே கொடுத்துருவாராம். அதனால்தான் கர்ணனை வள்ளல் தன்மைக்கான அடையாளமாக பாக்குறாங்க. என்னன்னா இடது கையிலிருந்து வலது கைக்கு மாத்துறதுக்குள்ள மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அதனால எந்த கையில எடுக்கிறாரோ அப்படியே அடுத்த கணம் கொடுத்துருவாராம். அந்த எண்ணம் மாறுவதற்கு கூட வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு வள்ளல் தன்மையில் உயர்ந்தவர். நான் அதை அன்னைக்கு பார்த்தேன் மகரிஷி கிட்ட. ஏன்னா இந்த வார்த்தை எழுதியிருக்காங்க இல்லையா, யான் ஈட்டுகின்ற பொருள் பொது வாழ்விற்கே. அதே போல அவருக்கு செலவாகக்கூடிய அவரோட உணவு, உடை, இருப்பிடம், இதுக்கான பணத்தை எங்கிருந்து கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டேன் தெரியுமாங்க. நாம துரிய அதீத தவம் என்று ஒன்று கற்றுக்கொண்டிருக்கோம். அது முழுமையாக மகரிஷி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. மற்ற தத்துவங்கள் எல்லாமே பல ஞானிகள் சொன்னதை மகரிஷி எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனால் துரிய அதீத தவம் மட்டும் சுவாமிஜி அவர்களால் உருவாக்கப்பட்டு
நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அதனால பாத்தீங்கன்னா அகத்தாய்வுக்கு நாம பணம் கட்டும் போது ஒரு 25 ரூபாய், அன்றைய காலத்துல சொல்றேன், இன்னைக்கும் அப்படித்தான், 25 ரூபாய் 2ஆம் நிலை அகத்தாய்வுல மட்டும் எக்ஸ்ட்ராவா கட்டுவோம். அந்த 25 ரூபாய் மட்டும்தான் மகரிஷிக்கு சென்று சேரும். கோடான கோடி அன்பர்கள் 2ஆம் நிலை அகத்தாய்வு எடுக்கிறாங்க, போகுது. அதிலிருந்து மகரிஷி தன்னுடைய உணவு, உடை, இருப்பிடத்துக்கான செலவுக்கு பணம் கொடுத்துருவாங்களாம். அது போகவும் மீறும் இல்லைங்களா? அது என்ன பண்ணுவாராம் தெரியுமா? யாரு மன்றத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தேடி வந்தாலும் அவர்களுக்கு அந்த பணத்திலிருந்து அவர்கள் மன்றம் தொடங்குவதற்கு முதல் பணம் கொடுப்பாங்களாம். வேளச்சேரி மன்றத்துக்கு கூட அந்த மாதிரி மகரிஷி அவர்கள் பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் செய்து கொடுத்ததாக அங்கே ஆரம்பிச்சவங்க சொல்லுவாங்க. சோ எவ்வளவு பெரிய வார்த்தையில சொன்னதை நடத்தியவர். இந்த அடுத்த பாடலை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். எப்படி பொது சொத்தாவேன் என்று சொல்லி அதை இன்ன வரைக்கும் மகரிஷி பின்பற்றினார்களோ தன்னுடைய குடும்ப கடமையும் விடல. அதனால மனைவிக்கு அளித்த உறுதிமொழின்னு ஒரு பாடல் அதே நாள்ல எழுதுறாங்க. ஏன்னா அந்த அன்னை இருக்காங்களே, அவங்களோட தியாகத்தினாலதான் இன்னைக்கு மகரிஷி நமக்கு கிடைச்சிருக்காங்க இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். மகரிஷியினுடைய தியாகம் மட்டும் இல்ல, மன்னிக்கணும், அருளன்னையுடைய தியாகம் மட்டும் இல்லைன்னா மகரிஷி என்கின்ற அந்த மாபெரும் மகான் உலகத்துக்கு வந்திருக்க முடியுமா? முழுமையான உரிமை இருக்கு, நீங்க செய்யுங்க, ஆனா எங்களை எல்லாம் விட்டுட்டு போக கூடாது. மன்னிக்கணும் அம்மா, நீங்க மியூட் பண்ணுங்க. முருகலட்சுமி அம்மா அன்மியூட் பண்ணிட்டே இருக்கீங்க. சோ அந்த மாதிரி அருளன்னையினுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடுதான் நமக்கு கிடைச்ச மகான். அதனால அவர் அந்த மனைவியின் பெருமையை 2வது பாடல எழுதுறாருங்க. மனம் எனும் புனிதமுள இணைப்பின் மூலம் மனைவியாய் எனக்கு அமைந்த மங்கையே, நற்குணவதியே, பெண் குலத்தின் பெருமை மிக்க குலவிளக்கே, தியாகத்தின் சுடரே, உந்தன் கணவன் என்ற முறையினிலே ஆற்ற உள்ள கடமைகளில் சிறிதளவும் தவறமாட்டேன். பணம் ஈட்டல், செலவழித்தல், அருள் தொண்டாற்றும் பண்பாட்டில் இன்று முதல் பொது சொத்தாவேன். ஆனா உனக்கு செய்ய வேண்டிய கடமைய என்னைக்கும் நான் விட்டுவிட மாட்டேன். அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வேன். ஆனால் நான் ஈட்டக்கூடிய பொருள், செலவழிக்கிறது, அருள் தொண்டாற்றக்கூடிய தன்மை அத்தனையும் என்னை பொது சொத்தாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி அருமையாக மனைவிக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்காங்க. அதே நாள்ல தன்னை பொது சொத்தாக்குவது மட்டுமல்ல, குடும்ப கடமைக்கும் தன்னுடைய முழுமையாக செய்வேன் என்று கூறிய அந்த 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மகானின் அர்ப்பணம்தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல வகையான மாற்றங்களுக்கும் காரணம். அதனால நாமும் பெற்றத இந்த உலக சமுதாயத்திற்கு நம்மால் என்றவரை அர்ப்பணித்து மகிழ்வித்து மகிழ்வோம் என்று கூறி இந்த பயிற்சிகளை முடிந்தவரை அனைவருக்கும் எடுத்து செல்வோம், அதற்கு நம்மை தகுதியாக்கி கொள்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, மிகவும் அற்புதமாக இன்று எங்களுக்கு நோர்வே மனவளக்கலை மன்றத்தில் அற்புதமான ஒரு சிந்தனை உரை வழங்கியிருந்தீர்கள். அர்ப்பணம், அதுக்கு நீங்கள் கதைகள் இடையிலே குட்டி குட்டி கதைகள் கூறியிருந்தீர்கள். மகரிஷி ஆரம்பத்தில் ஆசிரியராக இருந்துதான் இங்கே இந்த உலக சமுதாயத்தை உருவாக்கினார் என்று அழகாக இங்கே வர்ணித்திருந்தீர்கள். அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டு சொல்லும்போது அந்த ஞான களஞ்சியம் என்ற பொக்கிஷத்திலிருந்து அந்த கவியை நீங்கள் ஆரம்பத்திலே கொடுத்திருந்தீர்கள். அந்த குரு என்ற வார்த்தைக்கு எல்லாவற்றையும் சீடனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆனால் எல்லா குருமாரும் செய்வதில்லை, அதற்கு மகர்ஷி விதிவிலக்கு என்று அழகாக அங்கே கூறியிருந்தீர்கள். அத்தோடு நீங்கள் ஆரம்பத்திலே கூறும்போது அந்த பொங்கலுக்கு ஒரு கவி மகரிஷி எழுதினதை ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள். விட்ட வழி என்ற பானைக்குள்ளே என்று தொடங்கும் அந்த கவி, அது ஒவ்வொரு பொங்கல் விழாவுக்கும் அது
மகரிஷி இந்த இதை ஞாபகமாக எங்களுக்கு ஆலியாரிலிருந்து அனுப்புவார்கள். அதை பார்ப்போம், அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். உண்மையிலே நீங்கள் ஒவ்வொன்றாக அழகாக எடுத்து கூறிக்கொண்டு செல்லும்போது அந்த அர்ப்பணம் என்ற சொல்லுக்கு ஆசிரியர்மார் அவர்களின் அர்ப்பணிப்பை வர்ணித்திருந்தீர்கள். அந்த எண்ணம், செயல், சொல் இந்த மூன்றும் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து வாழ்க்கையை நடத்துவதுதான் உண்மையான ஒரு ஆசிரியர் தொழில். அதுக்கு அர்ப்பணம் என்று நீங்கள் அதை கணக்க ஆசிரியர்களை அதற்குள்ளே நினைவூட்டி அதை ஒவ்வொன்றாக வர்ணித்து சென்றீர்கள். இந்த இறை நிலை இல்லை என்றால் எங்களால் ஒரு காரணம் செய்ய முடியாது. அந்த காரணம் செய்வதற்கு அதுக்கு காரணமின்றி காரியம் இல்லை என்று அழகாக அங்கே அதையும் அந்த இறைநிலையை பற்றி நீங்கள் வர்ணித்திருந்தீர்கள். அந்த ஆசிரியர் பணிக்கு திறமையான பணி, அதற்கு அர்ப்பணித்து அந்த ஆசிரியர் பணியிலே உள்ளவர்களின் ஒவ்வொரு பணியையும் நீங்கள் அழகாக அங்கே வர்ணித்திருந்தீர்கள். அத்தோடு அந்த ஒரு மாணவன் செய்த செயலுக்கும் ஒரு ஆசிரியர் செய்த அருமையான ஒரு செயலையும் நீங்கள் முந்தியமாக கூறியிருந்தீர்கள். அந்த இதை இன்றும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள். இந்த மணிக்கூடு, ஒரு நல்ல ஒரு மணிக்கூட்டை அவர் எடுத்ததாக, அவர் என்ன மாதிரி அதை கையாண்டார் என்று ஆரம்பத்திலே நீங்கள் கூறியது போல் அப்படியே ஒவ்வொரு விடயத்தையும் அந்த ஆசிரியர் செய்த அற்புதமான செயலை பாராட்டி அந்த மாணவன் கூறினான் என்று கூறியிருந்தீர்கள். உண்மையில் இந்த ஆரம்ப பாடசாலை மாணவர்கள், நான் திரும்பவும் நாங்களும் இங்கே பாடசாலை நடத்துவதால் எனக்கும் நீங்கள் சொல்லியிருக்கிற ஞாபகம் வந்தது. இங்கேயும் இவ்வளவு பேரிட்டே ஒரு மாணவன் தமிழ் கற்று ஒரு 2.5 மணித்தியால் தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் படிப்பிப்பது. இந்த 2.5 மணித்தியாலத்தில் நாங்கள் இவ்வளத்தை ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுடைய கடமையை செய்கிறார்கள். அதை அந்த மாணவனுக்கு அந்த 2.5 மணித்தியாலத்திலே தமிழ் கல்வியை கற்றுக் கொடுத்து எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அதை அவன் 10ஆம் வகுப்பில் வரும்போது 10ஆம் வகுப்போடு நிப்பாட்டி விடுவார்கள். அதை எப்படி அவன் அந்த மாணவனோ அல்ல மாணவியோ அதை எவ்வளவுத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எழுத்து நல்லா இல்லாட்டி திரும்ப திரும்ப அவர்கள் பாடத்தை கூட கொடுத்து அல்லது வீட்டு வேலையை கூட கொடுத்து அதை சரிபார்க்கின்றார்கள் என்று எனக்கு அது ஞாபகம் வந்தது. மிகவும் அற்புதம். அந்த சிறு வயதிலே இருந்து ஆசிரியர்கள் ஒரு மாணவனை எப்படி உருவாக்குகின்றான், தாங்கள் நினைத்ததை அப்படியே அந்த மாணவனுக்கு கொடுத்து அந்த கல்வியை உயர்த்தி கொண்டு வருகிறார்கள் என்று அழகாக வர்ணித்திருந்தீர்கள். அதை நீங்கள் சொல்லும்போது அந்த துரைப்பாண்டி ஆசிரியர் என்று சொல்லி தூத்துக்குடியில் இருந்தவர் அந்த 2004 இருந்து அவர் எவ்வளவு அந்த ஆசிரியர் பணியை செய்யும்போது மாணவர்கள் அவரை மாற்றம் செய்யக்கூடாது என்று அழகாக அங்கே அதை ஒரு சின்ன ஒரு குட்டி நிகழ்வாக அதை கூறி அற்புதப்படுத்தியிருந்தீர்கள். உண்மையில் மகிழ்ச்சியும் ஆரம்பத்தில் ஆசிரியராக இருந்து இந்த உலக அமைதிக்கு தன் பணியை அர்ப்பணித்திருந்தாலும் அவரும் ஒரு ஆசிரியர் என்று இங்கே நினைவுபடுத்தியிருந்தீர்கள். அவர் இந்த கவியை நீங்கள் முதலாவதாக சொன்ன கவியை 1961ஆம் ஆண்டு 1ஆம் தேதி 1ஆம் மாதம் தந்ததாக அந்த இறைநிலை கொடுத்த பாடம் நான் தொண்டு செய்வதற்கு அவர்கள் சந்தர்ப்பம் எடுத்து அந்த இதை செய்தார் என்று அழகாக வர்ணித்திருந்தீர்கள். அத்தோடு அது அவர் ஒரு 180வது ஆண்டிலே கிட்டத்தட்ட இந்த உலக சமுதாயம் வந்துடும் என்று அவர் கூறினதாகவும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதிலேயே தான் அவர் வள்ளலார் அவருடைய இணைந்தது என்றும் அங்கே ஞாபகப்படுத்தியிருந்தார். அவர் இந்த 48 வயதிலே வள்ளலார் ஒன்றாக இணைந்து அவருக்கு எல்லா கவிகளையும் தொடர்ந்து நல்ல இதுகளை செய்வதற்கு தன்னுடைய அர்ப்பணிப்பை செய்வதற்கு உதவி செய்தார் என்று கூறியிருந்தீர்கள். அத்தோடு ஒவ்வொரு
நிகழ்வை நீங்கள் அந்த ஆசிரியர் மேடையில் வந்து மகேஷிக்கு ஒரு பரிசுகள் கொடுக்கும்போது படமுடிப்பும் கொடுக்கும்போது அதை இந்த உலக சமுதாய சங்கத்துக்கே கொடுத்து விட்டார் அதிலே இருந்து என்று சொல்லி மற்ற கையில் வாங்கி அதை கையால் கொடுத்து விட்டார் என்று அழகாக அதையும் வர்ணித்திருந்தீர்கள். அங்கே வந்து கர்ணனை ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள். இப்படியாக ஒவ்வொரு விடயத்தை நீங்கள் கூறும்போது எவ்வளவோ இதுகளோடு ஒப்பிட்டு 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 கூறியிருந்தீர்கள். அந்த மகிழ்ச்சி இந்த சொத்து வந்து உண்மையிலே அந்த துரியாதீத சவம் என்று அதை வந்து ஒவ்வொருக்கும் கற்றுக் கொடுக்கும்போது அவருக்கென்று ஒரு 25 ரூபாயைத்தான் எடுத்துக்கொண்டார் என்றும் அந்த 25 ரூபாயில் கூடி இந்த சங்கங்கள் தொடங்கும் போது ஒவ்வொரு சங்கத்துக்கும் கொடுத்து உதவுவார் என்று நிதி பற்றாக்குறை இருக்கும் போதெல்லாம் புதிதாக தொடங்கும் போது சங்கங்களுக்கு காசு தேவை அதுக்கு கொடுத்து உதவுவார் என்று அழகாக வர்ணித்திருந்தீர்கள். இருந்தாலும் எங்களுக்கு தெரியாத விடயங்கள் சிலவற்றையும் கூறியிருந்தீர்கள். அந்த விடயத்திலே வந்து இதுவும் ஒன்று. மிகவும் அற்புதம் அம்மா, வாழ்க வளமுடன். மிகவும் அற்புதமாக என்று எங்களுக்கு இன்றைய இவ்வளவு கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளம். மறந்துட்டேன் நிப்பாட்டுவதற்கு மன்னிக்கவும்.